ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்பெஷல் கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1/2 கிளாஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பரிசியை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிளாஸ் உளுந்து. நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி துவரம்பருப்பு, 1 கைப்பிடி கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி கொள்ளு, 1 கைப்பிடி பட்டாணி, பச்சைப்பயிறு 1 கைப்பிடி, 1 கைப்பிடி கருப்பு கடலை, 5-6 காஷ்மீரி சில்லி. இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் தனியாக உரைச்சிருங்க. அரிசி உளுந்து அது எல்லாத்தையும் தனித்தனி பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இதை நல்லா ஊற விடுங்க. தேவையான அளவு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற விடுங்க. அரிசி கூட இந்த சில்லி ஆட் பண்ணி அதில் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி, உளுந்து, சில்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பருப்பு வகைகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் கொரப்பாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி இருக்கணும். இது கூட பெருங்காயத்தூள், உப்பு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் இந்த அரைச்சி வச்சுருக்க மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுருங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம், முருங்கைக்கீரை இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்ச மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் 1 கரண்டி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கையால் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் அந்த அடை வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கும், நல்லா ஷேப்பாகவும் இருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த லெவலில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம கையால் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடை நல்லா வேகும், பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப கரெக்டாக வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். திருப்பி போடுறப்ப நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கணும். இப்போ நல்ல சுவையான கிறிஸ்பியான கார அடை ரெடி. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.